போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி ஓபிஎஸ் படுதோல்வி, வெளியான புதிய கருத்து கணிப்பு, மகிழ்ச்சியிலே துள்ளி குதிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே போல் மே மாதம் 4ஆம் தேதி 10 நிமிடத்திற்கு ஒரு வீடியோக்கள் வந்து கொண்டே இருக்கும், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. 2026 சட்டமன்றத்தில் என்பது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்குமே மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதுலேயும் குறிப்பாக அதிமுகவிற்கு வாழ்வாசாவா அப்படிங்கிற ஒரு தேர்தலாகத்தான் இருந்தது. அதாவது இதற்கு முன்னதாக பல தோல்விகளை கண்டுவிட்டார் எடப்பாடி அப்படிங்கிற பிம்பம் என்பது உருவாக்கப்பட்டது. அந்த பிம்பத்தை, அந்த மாய கண்ணாடியை உடைப்பதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வராக எடப்பாடி பழனிசாமி அமர வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட்டணி கட்சிகளாகட்டும், அதிமுகவாகட்டும் அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு தொகுதி வாரியாக எடப்பாடி பழனிசாமியும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பிலே சூறாவளி பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருந்தார். ஆனால் அதிமுகவிலே இருந்து கொண்டு தன்னை வளர்த்து மிகப்பெரிய ஒரு ஆளாக, மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக, தமிழக மக்கள் அறியக்கூடிய ஒரு முகமாக, தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக அறிய வைத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் செய்துவிட்டு தாய் கழகமான திமுகவிலே இணைந்து விட்டேன் என சொல்லிக் கொண்டு ஒரு நபர், அதுவும் அதிமுகவில் இருந்து கொண்டு தாய் கழகமான திமுக என சொல்லிக் கொண்டு இப்படிப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான். ஓபிஎஸ்ஐ பற்றி நாம் சொல்ல வேண்டியது கிடையாது. 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டும், தோல்வியை தழுவியதற்கு காரணம் கூட ஓபிஎஸ் என சொல்லி எடப்பாடியின் மூலமாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. திமுகவுடைய பி டீமாக ஓபிஎஸ் செயல்படுகிறார் என பல மாதங்களுக்கு முன்பே எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் திமுகவின் சார்பாக போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் ஓபிஎஸ் களம் இறங்கி இருக்கிறார். அந்த போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் CNN நியூஸ் 18 நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் மிகப்பெரிய அதிர்ச்சிகள் தான் வெளியாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். போடிநாயக்கனூர் தொகுதியிலே அதிமுகவின் சார்பாக நாராயணசாமி அவர்களும், அதே போல திமுகவின் சார்பாக நமது ஓபிஎஸ் அவர்களும் போட்டியிட்டு இருக்காங்க. இந்த முறை ஓபிஎஸ் ஜெயித்தால் ஓபிஎஸ்க்கு சபாநாயகர் பொறுப்பு கூட வழங்கப்படும் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே கசிந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் என்பது சற்று குறைவாக இருக்கிறது என செய்திகள் வெளிவந்து ஓபிஎஸ் தரப்பையே மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஒருவேளை ஓபிஎஸ் தோல்வியை மட்டும் தழுவிவிட்டால் திமுகவினரே அவரை மதிப்பது மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதியிலே இந்த முறை அதிமுகவுடைய வேட்பாளர் மாபெரும் வெற்றியை பதிவு செய்ய போகிறார். இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள், அதுக்கு மட்டுமல்லாமல் திமுகவினரே ஓபிஎஸ் திமுக இணைந்தது பிடிக்காமல் ஓபிஎஸ்க்கு எதிராக வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் தான் தற்சமயம் வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருந்த நபர்கள் பூராமே அதிமுக தாய் கழகமான அதிமுக இணைந்திருந்ததும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை தான் கொடுக்க போகிறது என செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஓபிஎஸ் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி பெறுவாரா அப்படிங்கிறத இந்த மாதம் 4ஆம் தேதி மதியம் மாலை வேலைக்குள்ளே தெரிந்துவிடும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம அது உங்களுடைய கருத்துக்களை பதிவு நண்பா.